வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ வர்ற ஜூன் 1 அன்னைக்கு நம்மளுக்கு மந்த்லி ட்ரைனிங் செஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி செஷன்ஸோட டீட்டெயில்ஸ் அதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். விருப்பம் உள்ளவங்க அதில் ஜாயின் பண்ணவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததை நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது, நேற்றுக்கு நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 லெவல்ஸ்க்கு மேலே லைவ்லேயே சொல்லியிருந்தோம். 24,919, 25,046, சரிங்களா? அதுக்கு மேலே நம்ம 92, அதாவது 25,092 இந்த மாதிரிலாம். இதுக்கு இடையில நம்மளுக்கு இருக்குது லாஸ்ட் வீக்கோட ஹை, அதாவது 24,062 அப்படின்ற ஒரு லெவல் இருந்துச்சு. அப்போ மார்க்கெட் நம்மளுக்கு எக்ஸாக்டாக 919 தான் ஓப்பனே. அப்போ 919க்கு மேலே நின்னா நம்ம என்ன சொன்னோம், 24,800 வர்றதுக்கு சான்சஸ் கம்மி. அப்போ 24,800 வரல, ஓகேங்களா? ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் கம்மினா அப்போ ஓப்பனுக்கு மேலே உள்ள நம்மளுடைய ஷார்ட் ரேஞ்சுடைய டாப், அதாவது 25,046 தான் ரீச் பண்ண போகிறாங்க. அதே சேம் அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குது, 25,062ன்ற வீக்லி ஹை. நீங்கள் வீக்லி கேண்டில் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் வீக்லி ஹை. அப்போ ஒரு வீக்லி ஹையில் ரிஜெக்ஷன் ஆன மார்க்கெட் திருப்பி எங்கே வர்றாங்க, டைரெக்டாக அடுத்து அவங்களுக்கு என்ன சப்போர்ட் இருக்குது, ஓப்பனை தவிர்த்து எந்த சப்போர்ட்டும் கிடையாது. அப்போ டைரெக்டாக அவங்க ஓப்பன் தான் வர்றாங்க. அப்போ இந்த மொமெண்டத்தில் நீங்கள் விட்டுருந்தாலும் இந்த இடத்துல ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் நம்மளுக்கு இங்கே வரைக்கும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் மொமெண்டம்ன்றது ஸ்லோ தான். அப்போ நீங்கள் இங்கே ரிவர்ஸில் தான் எதிர்பார்க்கணும். ஒரு ஹை இம்ப்ளைட் வால்டிலிட்டி, சரிங்களா? ஐவிஸ் ஈக்குவல் டு ஹை வால்டிலிட்டி. ஹை இம்ப்ளைட் வால்டிலிட்டி இருந்தால் என்ன ஆகும், மார்க்கெட் ஹை வால்டிலிட்டியாக இருக்கும். அதுதான் இன்னைக்கு காலையில் வார்னிங்கில் நடந்தது. அப்போ நேற்றுக்கு க்ளோசிங்கை விட ஒரு ஹை இம்ப்ளைட் வால்டிலிட்டி இருந்தது. மார்க்கெட் மேலே ஒரு ஏற்றம் கண்டு வீக்லி ஹையில் வந்து நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அங்கேருந்து திருப்பி வந்து ஓப்பனை டச் பண்ணி, ஏன்னா ஒரு ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, ஹை அண்ட் லோ ஒரு ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்மளுக்கு சைட் பேஸில் முடிச்சிட்டாங்க. இங்கே 25,000 ஸ்ட்ராடலும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதில் இன்னொரு புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் வந்து நிறைய பேர் கேட்டது, இந்த மீட்டிங் பாயிண்ட்டை எங்கே பார்க்குறது சார்? மீட்டிங் பாயிண்ட்டை பார்க்குறதுக்குன்னு சில இடங்கள் இருக்குது, எல்லா இடத்துலையும் போய் பார்க்கக்கூடாது. இப்போ இந்த 25,000 லெவல் எடுத்துங்க. 25,000 காலன் போட்டு இன்னைக்கு ஒரு 10 தடவைக்கு மேலே மீட் பண்ணியிருக்கும். அப்போ மீட் பண்ணவங்களாம் நீங்கள் மேலே போச்சுன்னா கால் மேலே போகுதுன்னு கால் எடுத்தீங்க அப்படின்னா திருப்பி கால் கீழே வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கும். புட்டு மேலே போகுதுன்னு புட்டு எடுத்தீங்க அப்படின்னா திருப்பி புட்டு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கும். அப்போ மீட்டிங் பாயிண்ட்டை பார்க்குறதுக்குன்னு சில இடங்கள் இருக்குது, அந்தந்த இடத்துல தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு ஒரு ரேஞ்சுக்கு இன்பிட்வீன் மிட்டில் இருக்கும் போதெல்லாம் பார்க்கக்கூடாது. பார்த்தீங்க அப்படின்னா அது மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகும், சரிங்களா? எங்கேயோ நீங்கள் ஏதோ ஒரு சேனலில் பார்த்துட்டு பேசிட்டு அதை வந்து இங்கே தான் எல்லா இடத்துலையும் அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சி, அப்போ 2 பேர் ஒரு கால் அண்ட் புட் வந்து மீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒருத்தர் மேலே போவாங்க, ஒருத்தர் கீழே வருவாங்க அப்படின்ற ஒரு ஜஸ்ட் ஒரு வியூகத்தின் அடிப்படையில் அப்படி பண்ணக்கூடாது. அதுக்கு சினாரியோ ஒத்து போகணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஜஸ்ட் வெறும் மீட்டிங் பாயிண்ட்டை மட்டும் பார்க்க முடியாது. அதுக்கு தான் நம்ம இவ்வளவு டாபிக்ஸ் நம்ம வச்சுக்கிறோம், ஒவ்வொரு டாபிக்ஸ், சரிங்களா? அது வந்து மீட்டிங் பாயிண்ட் அப்படின்றது ஆப்ஷன் ப்ரீமியம் அனாலிசிஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன பார்ட், அவ்வளோதான். நீங்கள் அதை மட்டுமே வச்சு எல்லா இடத்துலையும் பார்க்கக்கூடாது. ஸோ அடுத்து இன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய லெவல்ஸ் வந்து 25,000 ஸ்ட்ராடல் அண்டு நம்ம இந்த மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள்னு ஒரு விஷயம் சொன்னோம். இதில் 25,500 விட்டுருங்க, சரி? 500 விட்டுட்டோம்னா அடுத்து நம்மளுக்கு 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்தோம்னா 1 2 3 4, சாரி இந்த 4 5 6. அப்போ என்ன சொல்கிறாங்க மார்க்கெட், அதாவது 24,900லேருந்து 25,300 வரைக்கும், சரிங்களா? இது வந்து ஒய்டஸ்ட் எட்ஜ். அந்த ஒய்டஸ்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட் வந்து 25,100. இது நாளைக்கு ரொம்ப முக்கியமான லெவல். அடுத்து 25,000 மார்க்கெட் முடிஞ்சிருக்க இடத்துல இருக்கக்கூடிய ஸ்ட்ராடல். அப்போ இந்த ஸ்ட்ராடலின் அடிப்படையில் நீங்கள் எடுத்தீங்கன்னா 25,000 + 222, 25,222, ஓகேங்களா? அடுத்து 25,000 புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 185 அடிப்படையில் எடுத்துட்டா 24,815. ஸோ அதுக்கு அடுத்ததான் இதனுடைய ஆடட் ப்ரீமியம் போட்டுக்குங்க. அதுலேருந்து நம்மளுக்கு ஒயிட் ரேஞ்ச் கிடைக்கும், கால் ஆப்ஷனோட ப்ளஸ் பண்ணி புட் ஆப்ஷனோட மைனஸ் பண்ணி. இப்போ இதில் வந்து நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் ஷார்ட் எட்ஜ் அண்ட் ஒயிட் எட்ஜ். ஷார்ட் எட்ஜ் நம்மளுக்கு ஸ்ட்ராடல், ஒயிட் எட்ஜ் அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கிள். அப்போ நாளைக்கு அதாவது 25,100ன்னு நம்ம சொல்லிட்டோம் மிட் பாயிண்ட்.
அப்ப 25 100 மிட் பாயிண்ட்னா அந்த மிட் பாயிண்ட் எங்க இருக்கு? எஸ்டர்டே ஹைக்கு மேல லாஸ்ட் வீக் ஹைக்கு மேல இருக்கு. அப்ப அதுக்கு மேல சஸ்டெய்னபிள் ஆனா தான் அடுத்ததான் நம்மளுக்கு 300 ரீச் பண்றதுக்கோ, இந்த ஷார்ட் ரேஞ்சுடைய டாப் 222 ரீச் பண்றதுக்கோ சான்சஸ். இப்ப இன்னைக்கு நீங்க எடுத்துக்கலாம். அது முடிஞ்ச உடனே சொல்றேன்னு சொல்லலாம். நெறைய பேர் அப்படித்தான் சொல்றீங்க. நீங்க பாருங்க, இதுக்குள்ள நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 1 மினிட்ல நம்மளுக்கு சான்ஸ் கிடைச்சிருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ஓகே. சான்ஸ் கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல இதுவே ஒரு மொமெண்டம் தான். இந்த 25,000த்துல ஃபர்ஸ்ட் 1 மினிட்ல க்ளோஸ் வச்சுட்டாங்கன்னா, அடுத்ததா எங்க ரீச் பண்ண போறாங்க? ஆல்ரெடி நம்ம எஸ்டர்டே ஹைக்கு மேலன்னு வந்தாச்சு. ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல வந்தாச்சு. ஓப்பனுக்கு மேல நின்னாச்சு. அப்ப நம்ம ஷார்ட் ரேஞ்சுடைய டாப் வந்து 25,046. அப்ப இங்க இருந்து அதுக்கு ரீச் பண்றதுக்கு தான் சான்சஸ். இதை பிரேக் பண்ணி இன்னும் மேல போகுமா அப்படின்னா, அங்க பிரீமியத்துல எந்த விதமான பெர்சன்டேஜஸும் இல்ல. மேல போற அளவுக்கு. ஆல்மோஸ்ட் இங்க இந்த இடத்த ரீச் பண்ணும்போதே, இங்க ஓப்பன்ல இருந்து ஏறின ஸ்ட்ரைக்ஸ், அதாவது 24,900 ஸ்ட்ரைக் பிரைஸ் கால் ஆப்ஷன் வந்து மினிமம் என்ன ரேஞ்ச் ஏறணுமோ அதை ஏறிட்டாங்க. 25,000 கால் ஆப்ஷன் வந்து இங்க ரீச் பண்ணும்போது மேக்சிமம் என்ன போகணுமோ அது போயிட்டாங்க. அதுக்கு நியர்பை போயிட்டாங்க. மேக்சிமம் என்ன பிரைஸ் அவங்க ஏறணுமோ அந்த மேக்சிமம் பிரைஸுக்கு நியர்பை ஏறிட்டாங்க. அப்ப அதுக்கப்புறம் இன்னும் ஏறணும் அப்படின்னா அங்க பெர்சன்டேஜ் வைஸ் வித்தியாசம் இருக்கணும். சேஞ்சஸ் நடைபெறணும். சேஞ்ச் ஆஃப் பெர்சன்டேஜ்ல நிறைய இருக்கணும். அப்படி இல்லைன்ற பட்சத்துல அதுக்கு மேல போறதுக்கு சான்சஸ் கம்மி. சரிங்களா? நல்லா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு வீக்லி ஹைக்கு மேல நின்றால் அடுத்து நம்மளுக்கு என்ன இருக்கு? இப்ப வீக்லின்னு எடுத்துக்கோங்க. கரெக்டா நம்மளுக்கு லாஸ்ட் வீக் ஹைல இருந்து ரிஜெக்ஷன் ஆகி மறுபடியும் அகைன் கீழே வந்து முடிச்சுக்கிறாங்க. அப்ப இந்த வீக்லி ஹையை தாண்டி நின்னால்தான் நம்மளுக்கு என்ன ஆகும்? மேல போறதுக்கு சான்சஸ். அடுத்து இந்த மந்த் ஆல்ரெடி வச்சிருக்கக்கூடிய ஹை அப்படின்றது 25,116. அப்ப ஆல்மோஸ்ட் நம்ம டேபிள்ல இருக்க எல்லா இடமும் அந்த இடத்த சொல்லுதா? 25,100ன்ற வைடஸ்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட் கரெக்டா அந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுதா? அப்ப இதுக்கு மேல நின்ட்டாங்கன்னா என்ன இருக்கும்? டைரக்டா அடுத்த மந்த்லில தான் போகணும். மந்த்லில எங்க இருக்கு? டைரக்டா நம்மளுக்கு 25,788 சாரி 25,907 தான் இருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த வைடஸ்ட் ரேஞ்சுடைய டாப் வைட் ரேஞ்ச் டாப் அப்போ 25,000 கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் என்ன வருதோ அந்த வேல்யூக்கு மேலே அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளோ ஆச்சு? 407னா 25,407. அப்போ இதுக்கு இடையிலேயே நம்மளுக்கு திரும்பிடுவாங்களா சார்? வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல வந்து ப்ரீமியம் எந்த அளவுக்கு ஏறுறாங்க, எங்க ஓப்பன் பண்றாங்க, ப்ரீமியத்தை லோல இருந்து எவ்வளவு தூரம் எடுத்துட்டு போறாங்கன்றது. அது கரெக்டான விலையில அவங்க ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதான் அவ்வளவுதான் முடிஞ்சது. அதுக்கப்புறம் மேலே போறதுக்குன்றது சான்சஸ் கம்மி. அதுக்கு இந்த சேஞ்ச் ஆஃப் பெர்சன்டேஜஸ்ல மாற்றம் இருக்கணும். ஐடிஎம் ஆப்ஷனை விட இந்த மணி ஆப்ஷனை விட அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன்ல பெர்சன்டேஜ் அதிகமாக இருக்கணும். ரொம்ப ஹையராக இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து மேலே ஏறுறதுக்கு சான்சஸ், அடுத்து ஃபர்தராக கொண்டு போகிறதுக்கு சான்சஸ். சரிங்களா? அப்போ ஹை இம்ப்ளைட் வால்டிலிட்டி இருக்க ஹையராக போயிட்டாங்க. மேலே ஏற ஏற இம்ப்ளைட் வால்டிலிட்டி ஹையராக இருக்குன்னா ஏதோ ஒரு இடத்துல திருப்பி ரிவர்சல் கொடுத்து திருப்பி மேலே போகிறப்ப அதனால தான் இந்த ரிவர்சல் அப்படின்றது காலையில் நம்மளுக்கு விழுந்த மேலே ஏறின ஏற்றத்தை விட திருப்பி கீழே இறங்கின ரிவர்சல் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ப்ரீமியத்தை சீக்கிரமாகவும் கொடுத்தாங்க. பையர்ஸ்லாம் வந்து ஒரு ஆப்ஷன் பையர்ஸ் நீங்கள் இந்த இடத்துல தான் வந்து ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். இந்த மாதிரி சினாரியோஸில் ஒரு வீக்லி ஹைக்கு மேலே போயிட்டு திருப்பி வந்துட்டாங்கன்னா இங்கே சப்போர்ட் என்ன இருக்காங்க? இடையில எதுவுமே கிடையாது. ஓப்பனை தவிர எந்த சப்போர்ட்டும் கிடையாது. அப்போ ஓப்பன் வரைக்கும் வர போகிறாங்க. அப்போ ஓப்பன் என்ன 24,919. அப்போ கிட்டத்தட்ட 60லேருந்து விடுறாங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 150 பாயிண்ட் அந்த ரேலி சடனாக கீழே விழுந்தது. ஸோ அதை கேப்சர் பண்ணுறதுக்கு ஐவி இருந்துச்சுன்னா என்ன ஆகுது? இந்த ப்ரீமியம் வந்து வேகமாக நம்மளுக்கு ஏற்றம் கொடுக்குறாங்க இல்லையா? 25,000 புட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. லோ எவ்வளோ? நம்மளுக்கு 147. ஹை போனது என்ன? 254. கிட்டத்தட்ட 110 பாயிண்ட் மேலே இருக்கிறாங்க. இந்த மாதிரி இடத்துல தான் வந்து பையர்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்கணும். பையர்ஸ் வந்து இம்ப்ளைட் வாலிட்டிலிட்டி ஹையராக இருந்துச்சுன்னா எங்கே இருந்து கரெக்டாக ரிவர்சல் கிடைக்குன்றதை எதிர்பார்த்து அந்த இடத்துல இருந்து நம்ம ட்ரேட் எடுக்க முற்படணும். அப்போ அந்த அனாலிசிஸை முழுக்க நீங்கள் கற்றுக்கணும். ஒரு ஆப்ஷன் பையர்ன்றவங்க சும்மா எல்லா இடத்துலையும் போய் ஒரு மீட்டிங் பாயிண்ட் எடுத்துட்டு 25,000 கால் அண்ட் புட்டு கால் மீட் பண்ணி மேலே போச்சுன்னா கால் மேலே போகும், புட்டு மீட் பண்ணி மேலே வச்சுன்னா புட்டு மேலே போகும், அப்படின்லாம் எடுக்கக்கூடாது. அது இடைப்பட்ட இடத்துல நீங்கள் மாட்டினீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சது. கேபிட்டல்
காலி. கரெக்டா எந்த இடத்துல பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்கு. எந்தெந்த இடத்துல எல்லாம் பார்க்கணுன்ற குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் இருக்கு அதுக்கு. அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம அதை பார்க்கணும். அடுத்ததான் நம்மளுக்கு இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி. ஸோ இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி மச் ஹையர் தான். இப்போ கால் ஆப்ஷன் சைடு இன்னும் ஹையராக இருக்காங்க. புட் ஆப்ஷன் சைடு ஹையராக இருக்காங்க. நேற்றுக்கு க்ளோசிங்கில் இருந்ததை விட இன்னைக்கு க்ளோசிங்கில் அதிகமாக இருக்குது. ஸோ என்ன ஆயிருக்குன்னா இந்த இடத்துல டிகேன்றது நடைபெறல. கரெக்டா? டிகேன்றது நடைபெறல. மார்க்கெட் வந்து நேற்றுக்கு நம்மளுக்கு முடிஞ்ச இடத்த விட இன்னைக்கு ஒரு 148 பாயிண்ட் ப்ளஸில் முடிச்சுக்கிறாங்க. 850லேருந்து மேலே நம்மளுக்கு 150 பாயிண்ட் ப்ளஸில் முடிச்சுக்கிறாங்க. கால் ஆப்ஷன் 76, அதாவது 25,000 கால் ஆப்ஷன் 76 ரூபா இருக்கு. புட் ஆப்ஷன் என்ன இருக்காங்க, அவங்க 77 ரூபா. அப்போ ஈக்குவலண்ட்டாக இருக்கா? அப்போ என்ன இருக்குது, இந்த இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி ஏறினால இங்கே டிகே, ஏடிஎம் டிகே அப்படின்றது நடைபெறலை. புரிஞ்சுதுங்களா? இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இப்போ சேம் திங் அதே எடுத்து போயிடலாம் நம்ம. நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நேற்றுக்கு க்ளோசிங்கில் ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன இருந்துச்சு, இன்னைக்கு ஓப்பனிங் என்ன இருந்துச்சு கூட கால்குலேட் பண்ணி பாருங்க. சரிங்களா? அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி மச் ஹையராக போகுதுன்னா நியர்பை ஏதோ ஒரு ஹை வாலட்டிலிட்டி மார்க்கெட் இருக்க போது, இல்லை ஹையாக போது ஒரு ரிவர்சல் இருக்க போது, இல்லை கீழே இருந்து மேலே இந்த இந்த க்ளோசிங் ஆன இப்போ இந்த இடத்துல இருந்து ஹையிலேருந்து திருப்பி மேலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்க போகுதுன்னு அர்த்தம். இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி ஹையராக இருந்துச்சுன்னா பையர்ஸ் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும். அது கரெக்டான இடத்துல ஆக்டிவாக இருக்கணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தவறான இடத்துல போய் விழுந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் அப்படின்றது எஸ்எல் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் கூட ஆகாது, சீக்கிரமாக அடிச்சிடும். ஹை வாலட்டிலிட்டி மார்க்கெட்டில் ஹை இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி இருந்துச்சுன்னா எஸ்எல்லும் சீக்கிரம் அடிக்கும். நீங்கள் சரியான இடத்துல எடுத்தீங்க அப்படின்னா டார்கெட் சீக்கிரம் அடிக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.